வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இப்பொழுதும் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இது வெரி கிளியராக வருது ஆண்டவற்றிருந்து. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிறது. அவர் சொல்கிற வார்த்தைகளை காத்துக்கொள்வது, சேவ் இட், ப்ரொடெக்ட் இட். அது நம்ம இருதயத்துக்குள்ளே பத்திரமா இருக்கணும். ஏனென்றால் அது இருதயம் வார்த்தைகளை காத்துக்கொள்ள போது நம்ம பிழைப்போம். இதுதான் சொல்லுது, என் கட்டளைகளை கைக்கொள். இதுவும் ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. அப்போ சம்பாதின்னு சொல்லும்போது இட்ஸ் லைக் அ ஒர்க். ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் தான் அது ஞானம் வரும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கேட்கும்போது வி ஏர்ன் விஸ்டம். சும்மா வர்றதில்லை, புத்தியையும் சம்பாதிக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஞானத்தையும் சம்பாதிக்கணும், புத்தியையும் சம்பாதிக்கணும். லைக் அ ட்ரெஷர். முதலே படித்தோம், வெள்ளியும் பொன்னியும் பார்க்கணும், அதிகமாக விருப்பப்பட்டு நாடணும். என் வாயின் வார்த்தைகளுக்கு மறவாமலும் அதை விட்டு விலகாமலும் மறக்காத. நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும், சம்டைம்ஸ் மறந்து போயிடுவோம். அது மாதிரி மறக்காத, அவைகளை விட்டு விலகாமல் இரு. அது போட்டிருக்காரு, அவைகளை விட்டு விலகக்கூடாது. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, லவ் இட், பிரியமாயிரு. அது தேடு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானம் உன்னை பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை பாதுகாத்துக்கொள்ளும். இதுதான் அங்கே போடப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தைகளை கேட்போம், நாமளும் சந்தோஷமாய் ஜீவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.